கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன? ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும் அவங்க கிட்ட இருக்கிற டெபாசிட்ல இருந்து ஒரு பிக்சட் பெர்சன்டேஜ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட டெபாசிட்டா மெயின்டைன் பண்ணணும். இததான் நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இந்த ரேஷியோவை யார் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஆர்ஆர் பிக்ஸ் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பெர்சன்டேஜ் வந்து ஏறிட்டும் இறங்கிட்டும் இருக்கும். எக்கானமியோட சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றபடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரேஷியோவை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. இப்ப கரண்ட்லி வந்து சிஆர்ஆர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.5%. இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் a certain percentage of cash that all commercial banks have to keep with RBI as deposit மெயின்டைன் பண்றாங்க. இது யார் பிக்ஸ் பண்றாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, and it keeps changing from time to time. For example, if a bank has 100 crore deposits, CRR 4.5% இப்ப கரண்ட்லி. அப்ப அந்த பேங்க் வந்து எவ்வளவு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கேஷ் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 crores-ல 4.5 crores ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த அமௌண்ட்ல இருந்து லோன் கொடுக்க கூடாது கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ.